ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। सत्यं दया तपः शौचं तितिक्षेक्षा शमो दमः अहिंसा ब्रह्मचर्यं च त्यागस्वाध्याय आर्जवं सन्तोषः समदृक्सेवा ग्राम्येहो परमशनैः नृणां विपर्यये हेक्षा मौनमात्मविमर्शनम् अन्नात्यादे संविभागो भूतेभ्यः च यथार्हतः तेष्वात्मदेवता बुद्धिः सुतरां नृषु पाण्डव श्रवणं कीर्तनं चास्य स्मरणं महतां गतेः सेवेज्यावनतिर्दास्यं सख्यम् आत्मसमर्पणम्। ஸ்வபாவம் ஸ்வரூபம் என்று இரண்டு பொருளை நாம் காலையிலே பார்த்தோம். ஸ்வபாவம் என்பது மாறிக்கொண்டே இருப்பது, ஒரே மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஸ்வரூபம் எப்பொழுதுமே மாறாதது. அப்போ நான் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஸ்வபாவத்திலிருந்து மாறாத ஸ்வரூபத்தை நான் அடைய வேண்டும். இதுதான் நம் வாழ்க்கையினுடைய இலக்கு. வேதாந்தத்தை நாம் முழுமையாக புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு வேதாந்தமானது எனக்கு விளங்கி கொண்டிருக்கிறது, விளங்கிவிட்டது அப்படின்னு சொன்னா, அல்லது நான் வேதங்களை பின்பற்றி வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த அடிப்படையான கருத்தை தான். ஸ்வபாவம் ஸ்வரூபம். ஸ்வபாவம் மாறிக்கொண்டே இருக்கும். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் பார்த்தால் ஸ்வபாவம் நிலை இல்லாதது, வந்து போகும் தன்மை படைத்தது.
அழியும் தன்மை படைத்தது, மாறும் தன்மை படைத்தது. அதனால தான் ஸ்வபாவத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப நமக்கு செயல்கள் பேசப்படுகிறது. ஒவ்வொருத்தருடைய ஸ்வபாவமும் ஒவ்வொரு காலகட்டத்திலே மாறுகின்ற நேரத்திலே அதற்கு ஏற்ப அவர்களுக்கு செயல்பாடுகள் இந்த உலகத்திலே அவர்கள் எதனுடனெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப அவர்களுக்கு செயல்கள், கர்மங்கள் அல்லது தர்மம் என்று சொல்றோம் அல்லவா, அது அவரவர்களுடைய சுபாவத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த செயல்பாடுகள், தர்மங்கள் மாறுபடுகிறது. அப்போ ஒரு காலகட்டத்திலே எனக்கு இருந்த சுபாவம் மாறுபடுகின்ற நேரத்திலே என்னுடைய செயல்பாடுகளும் மாறுகிறது. மாறணும். அப்படி மாறினாத்தான் நாம் சரியான பாதையை நோக்கி போகிறோம். ஸ்வபாவம் மாறி ஸ்வதர்மம் மாறாது இருந்தால் அப்பதான் நமக்கு பெரிய வேதனையே வருகிறது. ஸ்வபாவம் என்பது 3 குணம், அதில் இருக்கக்கூடிய வாசனைகள், அதான் ஸ்வபாவம். 3 குணம், அந்த 3 குணத்திலே நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமே அந்த மனப்பதிவு, எண்ணங்கள், அதுதான் ஸ்வபாவம். அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப என்னுடைய ஸ்வபாவம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். மாறுபடும் போது நான் செயலை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அந்த செயல்னாலேயே எனக்கு வேதனைகள் வருகிறது. உதாரணம் கொடுக்கிறேனே பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட வயது வாழ்ந்ததற்கு பிறகு நம்முடைய மனதுல எது இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மனசு வந்துடும். இருப்பதை கொண்டு வாழ்வோம். இப்ப என்ன வந்தது? கிடைத்ததை கொண்டு சாப்பிட்டு இருப்பதை கொண்டு வாழ்ந்து விடுவோம். எங்கும் போக வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம், எந்த செயல்பாடுகளும் ஈடுபட வேண்டாம். நாம் நம்முடைய இடம், நம்முடைய வீடு உண்டு, நிம்மதியா இருந்து விட்டு போவோம். நம்மால யாருக்கும் எந்த தொந்தரவும் கஷ்டமும் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது மனதுல தானா வரணும். அப்படி வருகின்ற நேரத்திலே நான் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டால்தான் எல்லா செயல்களிலிருந்தும் விடுபடுவேன். எண்ணம் சுபாவம் போன்றா இருக்கு. சுபாவமானது இப்ப அமைதியை தேடுகிறது. ஒன்றும் வேண்டாம், இருப்பதை கொண்டு வாழ்வோம், கிடைத்ததை கொண்டு வாழ்வோம். இந்த மனோபாவம் வந்ததற்கு பிறகு எனக்கு கர்மம் தேவைப்படாது. இது வேண்டும், அது வேண்டும், இங்க போக வேண்டும், அங்க போக வேண்டும், இவர்களை பார்க்க வேண்டும், அவர்கள்ட்ட பார்க்க வேண்டும், இதை பேச வேண்டும், இதை வாங்க வேண்டும், அந்த எண்ணெல்லாம் வராது. அப்படி வராத போது நான் பழையபடியே உண்டான கர்மங்களையே தொடர்ந்து செய்வேன். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. அப்படின்னா நான் எதிர்பார்க்கின்ற சுபாவம் ஒன்றாக இருக்கிறது, சுபாவத்தினுடைய அனுபவம் ஒன்றாக இருக்கின்றது. ஆனா என்னுடைய செயல்கள் வேற விதமா இருக்கு. இப்ப இரண்டுக்கும் பொருந்தாம இருக்கும்போதுதான் நம்மிடத்திலேயே நமக்கு போராட்டம் வருகிறது. நம்முடைய மேல் நமக்கு கோபம் வருகிறது, வெறுப்பு வருகிறது, அமைதி இல்லா தன்மை வருகிறது. அப்ப நம்மையும் நாம் கஷ்டப்படுத்திக் கொள்கிறோம், மற்றவர்களையும் நாம் கஷ்டப்படுத்தும். அந்த நேரத்துல தான் நாம் என்ன பண்றோம்னா, நம்ம அமைதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டியது போய் நம்முடைய சந்தோஷத்தையே நாம்
கேட்பது என்ன? சந்தோஷம். ஆனா இப்ப சந்தோஷம் இல்லை. ஏன்? சுபாவம் மாற மாற ஸ்வதர்மமும் மாறணும் அல்லவா? எப்பொழுது சுபாவம் மாறி சுதர்மம் மாறவில்லையோ அப்பொழுது அதுவே அவர்களுக்கு துன்பம். அதனால்தான் வேதம் ரொம்ப அழகாக நமக்கு ஒரு வரைபடத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார். நீ இந்த வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறாயாப்பா, ரொம்ப சந்தோஷம். 2 வாழ்க்கை தான் இருக்கு. ஒன்று சுபாவத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை, இன்னொன்று சொரூபத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை. இந்த 2 வாழ்க்கை முறை தான் இருக்கு. உலகத்துல விதவிதமான மக்கள் விதவிதமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்தால் எல்லாத்தையும் நீங்க அடிப்படையில இந்த 2க்குள்ள கொண்டு வந்துடலாம். ஒன்று சுபாவத்தின் அடிப்படையிலே உண்டான செயல்பாடுகள், அதுக்கு பேர் தான் கர்ம காண்டம், உபாசனா காண்டம்னு பெயர். கர்ம பகுதி, உபாசனா, இந்த 2ஐயும் சுபாவத்துக்கு ஏற்ப உண்டான வாழ்க்கை முறைக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த 2 எனக்கு என்ன வேணும்? சுபாவத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடிய இந்த கர்ம காண்டத்தையும் உபாசனா காண்டத்தையும் நான் செய்வதனுடைய நோக்கம் என்ன? சுபாவத்தை என்னிடத்திலிருந்து பிரித்து எடுத்து சொரூபத்தினிடத்திலே கொண்டு போய் வைப்பதற்காக உண்டான வாழ்க்கை முறை. அவ்வளவுதான். நீங்கள் என்ன வேணா செய்யுங்கள். சுபாவத்தின் அடிப்படையிலே வேதங்கள் சொல்லுகின்ற விதவிதமான தர்மங்கள் பற்றி இங்க பேசுற. என்னெல்லாம் தர்மம் உண்டோ எல்லா தர்மத்தை பற்றியும் பேசுற. வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், ராஜ தர்மம், பிராமண தர்மம், என்னென்னலாம் தர்மங்கள் உண்டோ எல்லா தர்மங்களையும் பேசுற. இப்ப அடிப்படை நோக்கம் என்ன? தர்மத்தை பின்பற்றுவதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? காலையிலேயே பார்த்தோம். தர்மத்தை பின்பற்றுவதனுடைய நோக்கம் ஸ்வபாவம் சொரூபத்தை நோக்கி போகும். சொதர்மமாக சொதர்மத்தை பின்பற்றுவதன் மூலமாக ஸ்வதர்மியை அடைவது, தர்மியை அடைவது. நான் ஸ்வதர்மத்தை பின்பற்றுவேன், ஆனால் சொதர்மியை அடைய மாட்டேன் அப்படின்னா அப்ப அந்த சொதர்மத்தினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஸ்வதர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று வரக்கூடியவர்களுக்கு அவை எங்க வேணா இருக்கலாம். ஏன்னா இங்க வந்து எல்லா தர்மத்தையும் சொல்லிட்டார். இப்ப நம்ம அந்த தர்மத்தினுடைய வாழ்க்கை முறைக்குள்ள இவர் ரொம்ப விரிவா பேசுறார். ஒவ்வொரு ஆசிரம தர்மம், ஜாதி தர்மம் எல்லாத்தையும் ரொம்ப விரிவா பேசுறார். உங்களுக்கு வந்து இந்த விரிவாக இந்த எல்லா தர்மத்தையும் நீங்க பார்க்கணும், படிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7வது ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயத்துல இந்த எல்லா தர்மங்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் இந்த 11வது அத்தியாயத்துல எல்லாம் வருகிறது. எல்லா தர்மத்தை பற்றியும் வருகிறது. 7வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயத்துல நீங்கள் படிக்க வேண்டும். தர்மத்தை, எல்லா தர்மத்தினுடைய எப்படி தர்மங்கள் இருக்கின்றதெல்லாம் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க படித்துக் கொள்ளும். ஆனா அதனுடைய சாரம் என்ன? இங்கே சொல்லப்படுகின்ற இந்த 30 பண்புகள் இந்த எல்லா தர்மிகளுக்கு எடுத்து இருக்கணும். முக்கியம் அதுதான். இந்த 30 பண்புகளும் இந்த 30 சாதனங்களும் எந்த தர்மத்தை வேணால் யார் வேணா பின்பற்றட்டும். அவரவர்களுடைய சுபாவத்திற்கு ஏற்ப எந்தெந்த தர்மத்தை வேணா யார் வேணா பின்பற்றலாம். அவ்வாறு பின்பற்றக்கூடியவர்களுக்கு இந்த 30 பண்புகள் அடிப்படையாக தேவைப்படுகிறது. இப்ப காலையில பார்த்தோம் அல்லவா, ஷமஹா, தமஹா, தபஹா, சௌச்சம்.
இதெல்லாம் எல்லா ஆசிரமத்துக்குரியவனுக்கும் சொந்தம் இல்ல. அது பிராமணனுக்கு மட்டும்தான் சௌச்சம். மற்ற வர்ணத்தார்களுக்கு கிடையாதுலாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. தபஸ் அதெல்லாம் பிராமணர்களுக்கு தான் சொந்தம், க்ஷத்ரியர்களுக்கு தான் சொந்தம், வைசியன் சூத்ரனுக்கு தான் அது கிடையாது, சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இந்த பண்புகள் ரொம்ப 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 முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. சின்ன உதாரணம் கொடுக்கிறேன். இந்த தபஸுக்கும் சௌச்சத்துக்கும் எல்லா வர்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பண்புகள் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா காமன், பொதுவானது, பொது விதின்னு சொல்றோம் அல்லவா, பொதுப்படையானது. இதுல ஒரு சாராருக்கு மட்டும்தான் இது பொதுவானது, மற்றவர்களுக்கு பொதுவானது அல்ல, அவர்கள் எப்படி வேணா வாழலாம், அவர்களுக்கு எந்த ஆச்சார அனுஷ்டானமும் கிடையாது அப்படின்னா. இப்ப தபஸ்ன்னு வரும்போது பிராமணர்களுக்கு உண்டான தபஸ் அவர்கள் என்னது, அவர்கள் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட வேண்டும், அல்லது உஞ்சவிருத்தின்னு சொல்லுவார்கள். உஞ்சவிருத்தினா வயல்வெளிகளிலே சிதறி கிடக்கக்கூடிய நெற்கதிர்களை, நெல்லை பொறுக்கி கொண்டு வந்து, சிதறி கிடக்கக்கூடிய அரிசிகளை பொறுக்கி கொண்டு வந்து அதை சேகரித்து வைத்து சாப்பிடுவது. அதாவது என்ன ஒரு வாழ்க்கை முறையுடைய தாத்பரியம் என்னவென்று கேட்டால், இவன் இறைவனோடையே வாழ வேண்டிய இடத்திலே இருப்பதற்காக அந்த குலத்தை, அந்த ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்போ அவனுக்கு தேவைகள் என்பது ரொம்ப 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 குறை. அதே போல அவனுக்கு ருச்சி பார்த்து சாப்பிடுதல் என்பதெல்லாம் அவனுக்கு நேரமும் கிடையாது, அவனுக்கு அது உடன்பாடும் கிடையாது, அப்படி இருக்கவும் கூடாது. அப்போ என்ன கிடைக்கிறதோ, எப்படி கிடைக்கின்றதோ அப்படி சாப்பிட்டு விட்டு தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காகவே, இறைவனுக்கு மட்டுமல்ல உலகத்தினுடைய நன்மைக்காகவே வாழுதல் என்பது அவனுடைய பொது விதி, அவனுடைய தர்மம். அதனால அவனுக்கு என்ன சொன்னார்கள், கிடைத்ததை கொண்டு வாழ். இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் செல்லுபடியாகாது. இன்றைக்கு உள்ள வாழ்க்கை முறைக்கு ஏற்ப அவர் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார்கள். அதனால உள்ள எல்லா விளைவுகளையும் எல்லோரும் அனுபவிக்கிறோம், வேற விஷயம். நான் அடிப்படை நோக்கம் என்ன, அவனுக்கு தபஸ் என்பது அதுதான். எந்த எதிர்பார்ப்பும் யாரிடத்திலும் இல்லாமல் இறைவனுக்காகவே அவன் யஜ்ஞத்தை செய்வதில், தனக்கு அக்னிகோத்திரம் செய்து கொள்வது, மற்றவர்களுக்கு யஜ்ஞத்தை செய்து வைப்பது, தானம் வாங்குவது, தானம் கொடுப்பது, வேதங்களை கற்பது, வேதங்களை கற்றுக் கொடுப்பது, இதெல்லாம் அவனுக்கு தபஸ், கடினமான வாழ்க்கை முறை. இந்த காலகட்டத்தில் என்னென்ன விரதங்கள் இருப்பது, இத்தனை முறை ஸ்நானம் செய்ய வேண்டும், எல்லாம். இப்போ அதே தபஸ் ஒரு சூத்ரனுக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் ஆனால் அவனுக்கு என்னது, அவனுக்கு தபஸ் என்ன, எந்த ஆசைகளும் இல்லாமல் விருப்பு வெறுப்பு அற்றவனாய் நேர்மையான முறை, அதெல்லாம் சொல்றாருங்க. பகவானிடத்திலே மனதை வைத்து மற்ற 3 வர்ணத்தார்களுக்கும் கடினமாக சேவைகள் ஆற்றல் என்பது அவனுக்கு தபஸ். இப்ப நாம் என்ன கேட்கிறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை படித்து விட்டு இருக்கக்கூடிய மக்கள் என்ன கேட்கிறார்கள், அவன் அந்த குலத்துல பிறந்ததுனாலேயே அவன் அந்த மாதிரியான வாழ்க்கையை கடைசி வரைக்கும் அப்படியே தான் வாழணுமா, அவன் உயரக்கூடாதா, ஏன் அவன் ஒரு டாக்டரா, என்ஜினியரா, மருத்துவரா வரக்கூடாதா, ஒரு ஆசிரியரா வரக்கூடாதா, ஏன் அவன் வேதங்கள் படிக்க வரக்கூடாதா? யாரும் தடை சொல்லவில்லை. எதுவும் தடையும் இல்லை. அவனுடைய சுபாவம் அந்த
சுபாவத்திற்கு ஏற்ப ஒரு 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 கர்மத்தை அவனுக்கு வகுத்து கொடுக்கிறது. உன்னுடைய சுபாவம் அப்படி இருக்குப்பா இப்போ, அப்ப இந்த மாதிரியான கர்மத்தை நீ செய். பாருங்களேன், உதாரணம் கொடுக்கிறேன் பாருங்களேன். 11 வீரர்கள் தான் விளையாடலாம். களத்துல 11 வீரர்கள் விளையாடலாம். மீதி வீரர்கள் இருந்தால் அவர்கள் வெளியில தான் உட்காரணும். இப்போ நேற்றைக்கு ஒரு வீரர் அல்லது முந்தைய நாள் ஒரு வீரர் களத்திலே ரொம்ப 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 சிறப்பாக செம்மையாக விளையாடிட்டார். எல்லோருடைய பால். இப்போ இவருக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் வாய்ப்பு கிடைக்கணும். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவங்கள உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வைத்தோடு மட்டுமல்லாம, நீர் தான் 12th மேன், 12வது வீரர், நீர் போய் மாற்று வீரனாக களத்திலே போய் பந்தை தடுத்து விட்டு வா, பந்து தடுப்பாளனாக போய் விட்டு வா, தண்ணீர் எடுத்துக்கொண்டு போ, துண்டு எடுத்துக்கொண்டு போ, அங்க மட்டை வீரர்கள் என்னெல்லாம் பொருட்கள் அவற்றை எடுத்துக்கொண்டு போ, நீதான் அந்த வேலையை செய்யணும் போ. முந்தா நாள் சிறப்பாக விளையாடிய ஒரு வீரர் இன்றைக்கு 12வது நபராக உட்கார வைக்கப்படுகிறார். மற்ற வீரர்களுக்கு சேவகம் புரிவதற்காக. என்ன நடந்தது? இந்த ஒரு நாளைக்குள்ள 1.5 நாளைக்குள்ள என்ன நடந்தது? இந்த வீரர் அந்த நாளைக்கு பிறகு அடுத்த நாள் பயிற்சியிலே முறையான பயிற்சியை செய்ய முடியாமல், உடல் தகுதி இல்லாமல், தன்னை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள முடியாத நிலையை எல்லோரும் பார்க்கிறார்கள். அப்போ முடிவு பண்ணுகிறார்கள், இவன் இந்த தகுதியுடன் போனால் நிச்சயமாக விளையாட முடியாது, தகுதி இல்லாதனால இவனை நாங்கள் இங்கே அமர வைத்து விடுகின்றோம். இவனுக்கு என்றைக்கு தகுதி வருதோ அன்றைக்கு மறுபடியும் களத்தில் இறக்கு. இன்றைக்கு உனக்கு தகுதி என்ன? சும்மா அமர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு சேவை புரிவது. இப்ப நான் இதெல்லாம் பண்ண முடியாது, நான் களத்துல மட்டும்தான் விளையாட வருவேன், நான் தண்ணி பாட்டில் தூக்க மாட்டேன், துண்டை எடுத்துக்கொண்டு போக மாட்டேன்னு சொல்லுவானா? சொன்னால் விட்டு விடுவோமா? அல்லது ஏன் என்னை களத்திலே விளையாட விடாமல் இங்க அமர வைத்தீர்கள் கேட்கலாமா? நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? அன்றைக்கு அவனால் விளையாட முடியாது. அதே போல நம்முடைய சுபாவம், இன்றைக்கு என்னுடைய சுபாவம் இப்படி இருக்கு. நம்ம வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய சுபாவம் ரொம்ப ரொம்ப நீச்சமாக இருக்கு. யாரிடத்திலும் பேச பிடிக்கவில்லை, எங்கேயும் போக பிடிக்கவில்லை, எந்த வேலையும் செய்ய விருப்பம் இல்லை, பெட்டை விட்டு எழுந்து கொள்வதற்கே நான் தயாரா இல்லை, சாப்பிடவும் வேண்டாம், கண்ணை மூடி சும்மா படுத்துக் கொண்டிருந்தால் போதும் தோணுகிறது. நம்ம எத்தனை நாள் இந்த அனுபவத்தை அனுபவிக்கிறோம்? அப்ப அந்த மாதிரி நேரத்துல நேற்றைக்கு பார்த்தால் ஓஹோன்னு நாம எல்லாவற்றையும் தேடி தேடி போனோம். இன்னைக்கு ஒண்ணுமே வேண்டாம். அப்ப இன்றைக்கு நீ இந்த காரியத்தெல்லாம் செய்துதான் ஆகணும் நிர்பந்தப்படுத்தினா நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. இன்றைக்கு என்னுடைய கதி ஒன்றுமே செய்ய வேண்டாம், செய்யவும் முடியாது. அப்ப என்ன பண்ணுவது? எனக்கு யாராவது சேவகம் புரிந்தால் ரொம்ப சந்தோஷப்படும். அப்போ அதையும் அனுமதிக்கின்றோம் அல்லவா? அதையும் அனுமதிக்கின்றது அல்லவா சாஸ்திரம்? அவர்களையும் நீ தூக்கி எறிந்து விட்டு நீ நேற்றைக்கு உழைத்தா இன்றைக்கு உழைத்தே ஆக வேண்டும் மிரட்டுகிறதா என்றால் இல்லையே. இன்றைக்கு உன்னுடைய சுபாவம் எப்படி இருக்கின்ற அதற்கேற்ப உண்டான கர்மத்திலே ஈடுபடு. அப்ப என்ன பண்றோம்? எதையுமே செய்யலை வீட்டுக்குள்ள அப்படிங்கும் போது பசிக்கிறது. அப்ப என்ன பண்றோம்? வீட்டுல என்ன இருக்கிறதோ அதை பொறுக்கி தின்றோம். எதையும் பண்ண நமக்கு உடன்பாடு இல்லை, உடம்புல சக்தி இல்லை, மனசுல தெம்பும் இல்லை, விருப்பமும் இல்லை. அப்ப என்ன பண்றோம்? வீட்டுல என்ன கிடைக்கிறதோ பொறுக்கி தின்றோம். இது ஏற்புடையது என்றால் நான் உயிர் வாழணுமே, நான் அதனால ஒண்ணும் குறைந்து போகலையே. அதே போல இந்த உலகத்திலே ஒரு ஜீவன் பிறந்து விட்டது. அது இப்படித்தான் கர்மத்தை செய்து இப்படித்தான் இலக்கை அடையணும்னு நிர்பந்தித்தால்
உங்க என்ன வந்துருண்டான்னா சுபாவத்துக்கு பொருந்தாத கர்மத்துக்குள்ள கொண்டு திணிக்கிறோம் ஒருத்தனை. அப்படி திணித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் ஏமாற்றுக்காரர்கள் வேகமாக எப்படியாவது ஏமாற்றி மற்றவர்களை வஞ்சித்து எப்படியாவது செல்வங்களை சேர்த்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம், எந்த வேலையுமே செய்யாமல் அதிகமாக சம்பாதித்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம், குறைந்த காலத்திலேயே அதிகமான செல்வத்தை சேர்த்து விட வேண்டும். இதெல்லாம் ஏன் வருகிறது? சுபாவத்துக்கு பொருந்தாத உலகம் தன்னை மதிக்க வேண்டும், உலகம் தன்னை பாராட்ட வேண்டுங்கிற எண்ணம். அதற்காக இந்த துறையிலே அமர்ந்து விட்டால் நிறைய செல்வத்தை நாம் சம்பாதித்து விடலாம். செல்வம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறாய் நீ? சுபாவம் என்பது சொரூபத்தை அடைவதற்கு நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்ற செயல்பாடுதான் சுதர்மம் என்றால், இப்ப நான் சுதர்மத்தை பின்பற்றாம போயிட்டேனே சுபாவத்தின் அடிப்படையிலே, அப்ப என்னால் சுதர்மியை அடைய முடியாமல் போய்விடும். அப்போ நாம மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே புண்ணிய பாப வினைகளை சேர்த்து கொண்டு இந்த உலகத்திலேயே நரக வேதனையுடன் கூடிய வாழ்க்கை, வேற எங்கேயும் போக வேண்டாம், நரகம் இந்த உலகத்திலேயே நரக வேதனையுடன் கூடிய வாழ்க்கையை வாழும். உலகத்தினுடைய பார்வையிலே நான் பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், உலகத்தினுடைய பார்வையிலே எனக்கு நிறைய புகழ்கள் கிடைத்ததாக தெரியலாம், உலகத்தினுடைய பார்வையிலே நான் பெரிய பதவியை அலங்கரிப்பதாக இருக்கலாம், உலகத்தினுடைய பார்வையிலே என்னை எல்லோரும் போற்றுகிறார்கள் மதிக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். உலகத்தினுடைய பார்வையிலே நான் எதையோ சாதித்து விட்டதை போல் நினைக்கலாம். ஆனால் இப்பேற்பட்டவன் தன்னிடத்திலே தனக்குத்தானே கேட்டுக்கணும், நான் என்னுடைய சுபாவ பிரகாரம் ஸ்வதர்மத்தை நோக்கி போகிறேனா, அல்லது சுபாவத்தை திரும்ப 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 திருப்தி செய்வதிலேயே என்னுடைய வாழ்க்கை போகிறதா? சுபாவத்திற்கு தீனி போடுவதே வாழ்க்கையின் லட்சியமா இருக்கா, அல்லது சுபாவத்தை மாற்றிக்கொண்டு சுதர்மத்தை நோக்கி நான் போக போகிறேனா? அப்படி நீங்கள் ஒருவேளை சுபாவத்தை வைத்துக்கொண்டு சொரூபத்தை நோக்கி போவதற்கு தயாராக இருந்தால், அப்போ இந்த சாதனங்கள் அத்தனையும், இந்த 30 சாதனங்கள், நீங்க எங்க வேணா பிறந்திருங்கள், எந்த ஜாதியில வேணா இருங்கள், எந்த குல கர்மத்தை வேணா செய்யுங்கள், எந்த மொழி வேணா பேசுங்கள், எந்த இனத்துல வேணா இருங்கள், எந்த நாட்டில் வேணா இருங்கள், இந்த 30ம் பொது விதி. இந்த 30 பண்புகள் இருந்தால், இந்த 30 பண்புகளும் என்னை சுதர்மத்தின் மூலமாக சுதர்மியை அடைய வைக்கும். அதனால்தான் இந்த தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு முன்பாகவே இந்த 30 பண்புகளையும் சொல்லிடுறார். அதுல 13 பண்புகளை பார்த்திருக்கோம். 14வது பண்புக்கு போகிறார், சந்தோஷா. இந்த சுதர்மத்தை பின்பற்றணும்னு வரக்கூடியவனுக்கு ஸ்வபாவ பிரகாரம் உனக்கு இருக்க வேண்டிய பண்பு தன்னிடத்திலே சந்தோஷம், செயலில் அல்ல, செயலிலிருந்து வரக்கூடிய விளைவில் அல்ல, நான் எந்த இடத்திலே எந்த மாதிரியான செயலை செய்கிறேன் என்பது முக்கியம் அல்ல, சந்தோஷமாக நான் இருக்கிறேனா. செயல் செய்யும் போதும் சரி, செயலிலிருந்து விலகி இருக்கும் போதும் சரி, செயலை செய்து முடித்ததற்கு பிறகும் சரி, செயல் செய்யாமல் இருக்கும் போதும் சரி, சந்தோஷமாக நான் இருக்கிறேன். என்னுடைய சுபாவம் சந்தோஷமாக இருக்கா? ஏன்னா சொரூபம் எப்பொழுதுமே சந்தோஷம்தான். நீங்க சொரூப சந்தோஷத்துக்காக ஒரு காரியம் பண்ண வேண்டாம், ஏன்னா அது எப்போதுமே சந்தோஷமானது.
இப்ப நாம செயல் செய்வது அத்தனையுமே சுபாவத்துக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 3 குணத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக விதவிதமான கர்மத்தை பண்ணி தொலைக்கிறோம். நமக்கு ஒண்ணும் அதுல ஒண்ணும் பெரிய நாட்டெல்லாம் கிடையாது. ஏன் செய்யறாடா? நான் சந்தோஷமா இருக்கணும். உண்மையிலேயே என்னுடைய சுபாவம் சந்தோஷமாக இருந்தால் செயலிலும் சந்தோஷம் வரும். என்னுடைய சுபாவம் சந்தோஷமா இல்லைன்னா செயல்பாட்டுல வரும்போது வெறுப்பும் கோபமும் வேதனையும் பொறாமையும் நிந்தனையும் தான். அதனால்தான் சில பேர் செயல் செய்யும் போதே பார்த்தோமே என்றால் நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் பண்ணி கொடுக்கிறேன், விட்டுருங்கன்னு சொல்லுங்க. சந்தோஷம் இல்லாமல் செய்யப்படுகின்ற எந்த கர்மங்களும், தூத்துக்குடியில அனல் மின் நிலையத்துல நிறைய இன்ஜினியர்ஸுக்காக உண்டான குடியிருப்பு இருக்கு. அங்க நான் வகுப்பு எடுக்க போவேன். நான் சொல்றது ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார்கள். விநாயகர் ஆலயம், முருகருடைய ஆலயம், அம்பாளுடைய ஆலயம்னு ஆலயம். அங்க வரக்கூடிய அந்த இறைவனுக்கு தொண்டாற்ற வரக்கூடிய அந்த மனிதர் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணி அன்றைக்கு உள்ள நித்திய கர்மங்களை, பகவானுக்கு பூஜைகளை எல்லாம் பண்ணணும். நான் அந்த வழியாக போனவனு, சரி ஆலயம் இருக்கே தொழுதுட்டு போகலாம், இவங்க அப்புறம் இவங்க வீட்டுக்கு போகலான்னு நான் ஆலயத்துக்கு போய் தொழலாம்னு போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் எவ்வளவு அழகாக இந்த மனிதர் பூஜை செய்கிறார், அதையும் பகவான் எவ்வளவு அழகாக வாங்கி கொள்றார். அப்பதான் பார்த்தேன், ஒருவேளை நம்மை உட்கார வைத்து நம்மை அமர வைத்து நம்முடைய மூஞ்சி பகுதியில குடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு அடிச்சா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாரு. இதுதான் நடந்தது. நம்மளை உட்கார வைக்கணும், ஒரு குடம் ஜலத்தை எடுத்து கொண்டு நம்முடைய மூஞ்சில அடிக்கணும், வேகமாக அடிக்கணும். இது ஒரு காட்சியா? தொடப்படுத்தடுத்து எல்லா நம்முடைய உடம்பு முழுக்க என்னெல்லாம் இருக்கும் நம்முடைய உடம்புல எல்லாத்தையும் தொடப்பத்தினால விளக்கி விடணும். இது 2வது காட்சி. இது கற்பனை அல்ல, நான் பார்த்ததை சொல்றேன். 3வது அழுக்குன்னா அழுக்கு படிந்த, எண்ணெய் படிந்த, நாற்றம் அடிக்கக்கூடிய, நம்மால உடுத்திக்கொள்ளவே முடியாத ஒரு வஸ்திரத்தை நமக்கிட்ட உடுத்திக்க அனுமதிக்கணும். நம்மளை உடுத்திக்க சொல்லணும். நீ உடுத்திக்கொண்டே ஆகணும்னு சொல்லணும். கற்பனை, இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் நடந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். வீட்டில இருந்து தயார் பண்ணி கொண்டு வந்த வெறும் சோற்றை முன்னாடி வைத்து, நமக்கு வெறும் சோறு, ஆறிப்போன ஒரு சோறை முன்னாடி வச்சு சாப்பிடுன்னு சொல்லணும். அதுல நெய் இருக்கக்கூடாது, பருப்பு இருக்கக்கூடாது. பகவானுக்கு சாப்பிடுவதற்கு உண்டான எந்த பொருள், இப்ப நமக்கு ஒண்ணுமே இல்லாம வெறுமன சோத்தை வச்சு சாப்பிடுனா, தண்ணி கூட கொடுக்காம சாப்பிடுனா எப்படி சாப்பிடுவோம்? இறைவனுக்கு அந்த மாதிரி நைவேத்தியம். இப்ப அவருக்கு தெரிந்த மொழியிலே ஏதோ 2 மந்திரத்தை போற போக்குல இப்ப நம்மளை உட்கார வச்சு வஞ்சித்தோ அல்லது ஸ்துதி பாடிய தின்னு தோட போ, தின்னு திங்காட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு தட்டை முன்னாடி விசிறி எரிந்து விட்டு அது வாட்டில் போனா எப்படி இருக்கும்? இப்ப இது செயல். நாம வெளியிருந்து பார்க்கும் என்ன தோணுகிறது? அவர் இறைவனுக்கு எவ்வளவு பெரிய கைங்கரியம் பண்றாப்பா, பிறந்தால் இந்த மாதிரியான குலத்துல பிறந்து இந்த மாதிரியான கர்மத்தை அல்லவா பண்ண வேண்டும். நாம போய் இப்படி சும்மா என்ன உலகத்துல வாழ்க்கை, என்ன ஒரு செயல்பாடு அப்படின்னு நாம ஒருவரை பார்த்து நாம பிரமிச்சு போவோம். இப்போ அவருக்கு இது ஒரு செயல். இப்போ இந்த செயல்ல அவருக்கே ரம்மியமான தன்மை,
இந்த செயல்ல அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு அவர்கிட்ட இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக அந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டார். இப்ப நாம குளிக்கணும்னு வரும்போது எவ்வளவு பார்த்து 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 நம்முடைய உடம்புலே தண்ணியை விட்டுக் கொள்கின்றோம். தலைப்பகுதிக்கு போகும்போது கால் வழியிலிருந்து தலைப்பகுதிக்கு வரைக்கும் போகும்போது எவ்வளவு கவனமாக உடம்புலே நாம் ஜலத்தை விட்டு நம்முடைய உடம்பை சுத்தப்படுத்திக் கொள்கின்றோம். தலைப்பகுதிக்கு போகும்போது ரொம்ப கவனமாக எங்கும் ஜலதோஷம் பிடித்து விடக்கூடாது, காதுக்குள்ளே தண்ணி போய்விடக்கூடாது, மூக்கு வழியாக ஜலம் போய் நம்ம கஷ்டப்படுத்தி விடக்கூடாது, வாய் வழியாக ஜலம் உள்ளே போய்விடக்கூடாது. எவ்வளவு கவனமாக பார்த்து பார்த்து ரமிச்சு நாம் குளிக்கிறோம். நம்மள்கிட்ட சந்தோஷம் இருந்தா வெளியிலே செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சந்தோஷமா இருக்கும். அது யாருக்கு வேணா இருக்கட்டும். இப்ப நான் உங்களுக்கு இந்த உதாரணம் கொடுத்தேன், பார்த்ததுனால இந்த உதாரணம் கொடுத்தேன். கடவுளுக்கு இப்ப நாம ஒருத்தருக்கு செய்யக்கூடிய காரியம், அது பையனாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஜீவராசிகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், சமூகமா இருக்கலாம், நாடாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். செய்யக்கூடிய செயல்பாடுகள் எனக்கு முதல்ல சந்தோஷமாக இருந்தால் அது என்னுடைய செயல்பாட்டுல பிரதிபலிக்கும். செயல் சந்தோஷத்தை கொடுக்காது. சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடுதான் செயல். அப்ப நீங்க எந்த செயலை பண்ணா என்ன, எந்த குலத்துல பிறந்த செயலை பண்ணா என்ன, என்ன ஜாதியில உள்ள செயலை பண்ணா என்ன, என்ன ஆசிரமத்தினுடைய செயலை பண்ணா என்ன, சந்தோஷம் எனக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவம் என்னுடைய சந்தோஷம் என்று தெரிந்து விட்டால் நான் செயலை சார்ந்துதான் சந்தோஷத்தை நாடுவேன் அப்படின்னா அது சுபாவம் அல்ல. என்னுடைய சுபாவம் சந்தோஷம் அப்படிங்கிற உணர்ந்து ஆரம்பிச்சிட்டேன்னா நான் எந்த செயலை செய்தால் என்ன, செய்யாமல் இருந்தால் என்ன, அது எனக்கு எவ்வகையிலும் பாதிப்பை கொடுக்காது. அப்போ இந்த சுபாவத்தின் அடிப்படையில் சந்தோஷமாக நான் இருந்து கொண்டு சந்தோஷமாக நான் எனக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை செய்தால் அப்போ என்ன என்ன அதுல ஏற்படுகிறது பாருங்கள். என்ன ஒரு அழகான ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது பாருங்கள். ஏற்கனவே நான் சந்தோஷமா இருக்கேன் இல்லையா, அப்போ என்னுடைய செயல்பாட்டில் அது பிரதிபலிக்கிறது. அந்த சந்தோஷம் செயல்பாட்டில் பிரதிபலிக்கிறது, ஒவ்வொரு அசைவிலும் பிரதிபலிக்கிறது. கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷம் பிரதிபலித்ததுனால செயல் பூர்ணமாக நிறைவு பெறுகிறது. அப்ப நாம சந்தோஷமாக இருக்கிறதுனால செயலை பூர்ணமா முடிக்கிறோம். அந்த காரியம் முழுமை முற்று பெறுகின்ற வரைக்கும் அந்த காரியத்தை செய்து முடிக்கும். நடுவுல ஓடுறதில்லை, அறகுறையா விட்டுட்டு போறதில்லை, செய்கிறேன் வாக்கு கொடுத்துட்டு பண்ணாம இருக்கிறது இல்ல, செய்கிறேன்னு சொல்லிவிட்டு காலத்தை கடத்துவது கிடையாது. செயல் ஒரு செயலை எடுத்துக்கொண்டு விட்டால் அந்த செயலை இறுதி வரைக்கும் முடிக்கின்ற வரை சந்தோஷமாக செய்து முடிக்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியம் என்னடான்னா, செய்து முடிச்சதற்கு பிறகு எந்த பிரதிபலனையும் நான் செய்தவர்களிடத்திலிருந்தோ செய்த செயல்பாட்டிலிருந்தோ இறைவனிடத்திலிருந்தோ சமூகத்திடத்திலிருந்தோ யாரிடத்திலிருந்தும் நான் எதிர்பார்க்கிறதே இல்லை. ஏன் எதிர்பார்க்கறான்னா, நான் ஏற்கனவே சந்தோஷமா இருக்கேன். இனிமேல் ஒரு பலன் வந்துதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை.
என்னை ஒருத்தர் பாராட்டி தான் எனக்கு சந்தோஷம் ஏற்படணும்னு அவசியம் இல்லை. எனக்கு மாலை மரியாதை செய்துதான் சந்தோஷம் வரணும்னு அவசியம் இல்லை. என்னை கூப்பிட்டு புகழ்ந்து எனக்கு நிறைய பொற்கிழியை கொடுத்தால்தான் சந்தோஷம் அவசியம் இல்லை. என் பெயருக்கு முன்னாடி பின்னாடி பட்டங்கள் கொடுப்பதனாலே எனக்கு சந்தோஷமா? அதுவும் இல்லை. இந்த செயலை செஞ்சு முடிச்சதுனால உனக்கு இவ்வளவு புண்ணிய பலன் கிடைத்திருக்கின்றது, ஆகையினால நீ புண்ணிய லோகத்துக்கு போவாய், புண்ணிய பலனை அனுபவிப்பாய். ஒன்றும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு எதை பற்றியும் அவனுக்கு சிந்தனை இல்லை. அப்ப எப்படி இருக்கான் அவன்? சந்தோஷமா இருக்கான். செயல் செய்வதற்கு முன்பும், செய்து கொண்டிருக்கும் போதும், செய்து முடித்ததற்கு பிறகும், செய்யாமல் இருக்கும் தோறும் இதுதான் நம்முடைய சுபாவம். உண்மையான சுபாவம் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நோக்கித்தான் நாம் எல்லாரும் நகர்றோம். அதை நாம என்ன செய்யறோம்டான்னா, சுபாவம் மாற மாற செயலும் மாறுறதல்லவா, தர்மங்களும் மாறுறதல்லவா. அந்த தர்மத்தின் மூலமாக சந்தோஷத்தை கேட்கிறோம். அங்கதான் நம்முடைய உண்மையான சந்தோஷத்தை நாம் இழக்கிறோம். எனக்கு இந்த காரியம் இந்த காலகட்டத்துக்குள்ளே நடந்து முடிந்து விட்டால் சந்தோஷம். என் பையனுக்கு இதெல்லாம் நடந்து விட்டால் சந்தோஷம். என் பெண் குழந்தைக்கு இதெல்லாம் நடந்து விட்டால் சந்தோஷம். இப்படியெல்லாம் நடக்காமல் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். நாம எப்போ நம்முடைய சந்தோஷத்தை ஒன்றை சார்ந்து இருக்கக்கூடிய அனுபவத்திடத்திலோ, மனிதர்களிடத்திலோ, செயலிடத்திலோ, பலனிடத்திலோ கொடுத்து விடுகின்றோமோ, அப்படி நம்ம சந்தோஷமானது அபகரிக்கப்படுகிறது. என்னுடைய சந்தோஷத்தை நான் யாரிடத்திலும் அடகு வைக்க கூடாது. நம்ம அந்தோ பரிதாபம், நம்மெல்லாம் புத்துக்கள். நம்முடைய சந்தோஷத்தை மற்றவர்களிடத்திலே அடகு வைத்துவிட்டு அவர்கள் சந்தோஷத்தை கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்றோம். எவ்வளவு பெரிய புத்துக்கள் பாருங்கள். பையன் சந்தோஷத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறான், பெண் குழந்தை சந்தோஷத்தை கொடுக்கவே மாட்டேங்கிறான், இந்த உணவு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே மாட்டேங்குது, இந்த உடை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை, இந்த வாழ்க்கை முறையில் சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை, இந்த ஊர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை, இந்த சமூகம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை, கடவுள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை. என் சந்தோஷத்தை நான் மற்றவர்களிடத்திலே அடகு வைத்தால் அவர்கள் எப்படி கொடுப்பார்கள்? ஏன்னா அவர்கள் இன்னொருத்தரோட அடகு வச்சிருக்காங்க. ஒருவர் மற்றவர்களிடத்திலே தன்னுடைய சந்தோஷத்தை அடகு வைத்து விட்டு நீ எனக்கு என் சந்தோஷத்தை கொடுக்காமல் இருக்கிறாய். பையன் என்கிட்ட பேசவே இல்லை, அதனாலதான் சந்தோஷமே கிடைக்கல. பெண் குழந்தை என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா, எரிஞ்சு எரிஞ்சு போயிடா, அதனால எனக்கு சந்தோஷமே. என் சந்தோஷத்தை நான் மற்றவர்களிடத்திலே கொடுத்து விட்டால் அவர்கள் இன்னொருத்தர் கையில போன பந்து, அவன் அந்த பந்தை துரத்தி கொண்டுதான் போவான். அவனுக்கு என்ன வந்தது? அவன் தன்னுடைய இலக்கை நோக்கி அந்த பந்தை அடிச்சுட்டே போறான். அப்போ தன்னுடைய கோலுக்கு தானே, தன்னுடைய கோல் கீப்பரை நோக்கி தானே அவன் அடிச்சுன்னு போவான். என்றால் தனக்கு பாயிண்ட் வரக்கூடிய இடத்துல அடிச்சுன்னு போவான். அவன் நமக்காகவா அந்த பந்தை விட்டு விடுவான்? இல்ல தெரியாதனமா அவங்ககிட்ட பாயிண்ட் திருப்பி கொடுத்துடுறானா. நாம் நம்முடைய சந்தோஷத்தை மற்றவர்களிடத்திலே கொடுத்து விட்டால் மற்றவர்கள் பந்தாடத்தான் செய்வார்கள். என்னுடைய சந்தோஷத்தை நான் என்னிடத்திலேயே தக்க வைத்துக் கொண்டால்
யாரும் என்னுடைய சந்தோஷத்தை அபகரிக்க முடியாது. எக்காரணத்திலும், எந்த நிலைகளிலும், எந்த சூழ்நிலைகளிலும், எந்த நிகழ்வுகளிலும். எவ்வளவு அழகான சாதனம். பாகவதம் வெறும் கதை அல்ல, போற போக்குல சொல்லிட்டு போவதற்கு. 14வது சாதனம் சந்தோஷம். என்னுடைய சந்தோஷம் தாமசிக நிலையிலே, என்னுடைய சந்தோஷம் ராஜசீக நிலையிலே, என்னுடைய சந்தோஷம் சாத்வீக நிலையிலே தேடப்படுகிறது. நாம சந்தோஷத்தை எங்க போய் தேடுறோம்? தமோ குணத்துல போய் தேடுறோம். தூக்கம், மறதி, சோம்பேறித்தனம், கவனக்குறைவு, இதுல போய் தேடுறோம் சந்தோஷத்தை. அல்லது ரஜோகுணத்தின் மூலமாக ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்திரம், ஆசை, பேராசை, கர்மங்களிடத்திலே போய், கர்மத்தினுடைய பலனிடத்திலே போய் தேடுகிறோம் சந்தோஷத்தை. சத்வாத் சஞ்சாயதே ஞானம், ஞானத்திடத்திலே போய் தேடுறோம், சுகத்திடத்திலே போய் தேடுகிறோம். சுகசங்கேன பத்னாதி ஞான சங்கேன சேனக. சுகத்திடத்திலும் ஞானத்திடத்திலும் போய் சந்தோஷத்தை தேடுறோம். இந்த ஞானம் கிடைத்தால் சந்தோஷம், இந்த சுகம் கிடைத்தால் சந்தோஷம். நம்முடைய சந்தோஷத்தை அடகு வச்சிருக்கோம். சத்துவ குணத்திலே போய், ரஜோ குணத்திலே போய், தமோ குணத்திலே போய் அடகு வைத்து விட்டு எனக்கு ஏன் சந்தோஷமே கிடைக்கலன்னு கேட்கும். சுபாவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும்போது சந்தோஷமும் மாறிக்கொண்டேதானே இருக்கும். அப்ப நான் உண்மையான என்னுடைய சுரூப சந்தோஷத்தை அடையணும்னா முதல்ல ஸ்வபாவம் மாறாத நிலைக்கு வரணும். ஸ்வபாவமானது மாறாத நிலைக்கு வருவதற்குத்தான் ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து சத்துவ குணத்திற்கு முதல்ல பிரயாணம் பண்ணுவது. அந்த தமோகுணம் ரஜோகுணத்தில் சத்துவ குணத்திற்கு பிரயாணம் செய்வதற்குத்தான் தர்மங்கள் விதிக்கப்படுகிறது. சத்துவ குணத்துக்கு வந்துட்டா சத்துவ குணத்திலிருந்து ரொம்ப சுலபம் உண்மையான சந்தோஷம், சொரூப சந்தோஷத்தை அவனால் அனுபவிக்க முடியும். பாருங்களேன், சின்ன உதாரணம் கொடுக்கிறேனே. நம்முடைய வீட்டில் ஒரு 4 நாள் 5 நாட்கள் நம்ம யாரும் இல்லை, வீட்டை பூட்டி போட்டுட்டு வெளியில போயிட்டோம். வீட்டுக்கு பார்க்குறோம், தரை முழுக்க ஒரே மணல் படிந்ததாக, குப்பைகள் நிறைந்ததாக இருக்கு. வெளியிலிருந்து வந்த காத்தினுடைய தன்மை உள்ள குப்பைகள், மணல் எல்லாம் தரை முழுக்க வியாபிச்சிருக்கு. இப்ப நாம் நடந்து போனா நம்முடைய அந்த பாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணலாகவே திட்டுதிட்டா தெரிகிறது. தரை முழுக்க அந்த மணல் திட்டுக்கள், கால் பதிந்த கால் பாத வைத்த இடங்கள்ல அந்த மணல் திட்டுக்கள் என்பதை பார்க்கணும். முதல்ல என்ன பண்றோம்? முதல்ல அந்த குப்பைகளை எல்லாம் கூட்டி பெருக்கி முதல்ல அதை எந்த மணலும் குப்பைகளும் இல்லாமல் முதல்ல செய்கிறோம். 2வது படி மாப்பு வைத்துக்கொண்டு, முதல் படி நிறைய நேரம் எடுக்கிறது. 2வது படி என்னென்றால் ஜலத்தின் துணை கொண்டு எல்லா தரைகளையும் அழுக்குகள் இல்லாமல் செய்கிறோம்.
அழுக்குகளே இல்லாமல் செய்யும். மூன்றாவது படி என்ன? அழுக்குகள் இல்லாத தரையிலே நல்ல வஸ்திரங்களை விரிக்கிறோம். அல்லது நாம் போய் உட்காருவதற்கு தயாரா இருக்கும். உட்கார்ந்து கொண்டு படிக்கவோ, பேசவோ, வீட்டு காரியங்களை செய்யவோ, அல்லது அந்த அறையிலே உட்கார்ந்து கொண்டு இறைவனை தொழவோ. இப்ப அந்த தரையை பெருக்கி சுத்தப்படுத்தி தண்ணியை கொண்டு நன்றாக துடைத்து எடுத்த அந்த தரையை பார்த்தால் நம்முடைய முகத்தை பார்க்கலாம். நம்முடைய மனமும் அதே போலதான். தமோ குணத்தினாலும் ரஜோகுணத்தினாலும் அழுக்கு படிந்து போய், மாசு படிந்து போய், ஜென்ம ஜென்மாந்தரமாக எத்தனை பிறவிகள், ஒன்னா ரெண்டா பகுனாம் ஜென்மனாம் படிந்து போன அழுக்குகள் இந்த குணங்களினாலே, பண்புகளினாலே, தர்மங்களினாலே துடைத்து எடுக்கப்பட்டு பக்திங்கிற ஜலத்திலே கொண்டு போய் இந்த மனதை மூழ்க வைத்து சுத்தப்படுத்தி தூய்மையான மனதிலே ஞானத்தினுடைய சொரூபத்தை என்னால் பார்க்க முடியும். குருவின் துணை கொண்டு என்னுடைய மனதிலேயே நான் பரமாத்மாவை பார்க்கலாம். அதை பார்க்க விடாமல் செய்வது என்னுடைய சுபாவம். அந்த சுபாவத்தை முதல்ல சந்தோஷம் உடையதாக ஆக்குவது. சந்தோஷம் எப்போ சந்தோஷம் வரும்? அடுத்த கேள்வி, எப்ப சந்தோஷம் வரும்? ஏன்னா இப்ப இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம் சந்தோஷத்தை பத்தி. எப்ப சந்தோஷம் வரும்? எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டா சந்தோஷம் வந்துடும் சுவாமிஜி. என்னை விட்டு விரும்பாதெல்லாம் போயிட்டா சந்தோஷம் வந்துடும். நான் கேட்பதெல்லாம் கிடைத்து விட்டால் சந்தோஷம் வந்துடும். எனக்காக எல்லோரும் மாறிவிட்டால் சந்தோஷம் வந்துடும். என்னுடைய வியாதி எல்லாம் போயிட்டா சந்தோஷம் வந்துடும். என்னுடைய வயோதிகத்தினால் நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், எனக்கு அந்த கஷ்டங்கள்லாம் போயிட்டா சந்தோஷம் வந்துடும். பாருங்கள், மறுபடியும் நாம சந்தோஷத்தை அடகு வச்சிருக்கோம். போய் சந்தோஷத்தினுடைய அடிப்படை இயல்பே எது வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலைக்கு வந்துவிட்டால் அங்க இருக்கு சந்தோஷம். எது வந்தாலும் என்னை ஒருத்தர் ஸ்துதிக்கிறார்களா, ரொம்ப சந்தோஷம். உள்ள சொல்லிக்கணும், இந்த ஸ்துதி எல்லாம் எனக்கு அல்ல, என்னுடைய சுபாவத்திற்கு. இதற்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. என்னை நிந்திக்கிறார்களா, இது என்னுடைய சுபாவத்திற்கு, எனக்கு அல்ல. என்னை அவர்கள் நிந்திக்கவும் முடியாது, என்னை அவர்கள் ஸ்துதிக்கவும் முடியாது. அவர்கள் என்னை நிந்திப்பது என்னுடைய சுபாவத்தை, அவர்கள் என்னை ஸ்துதிப்பது என்னுடைய சுபாவத்தை. ரொம்ப வேடிக்கையா ஒரு அழகான ஒரு காட்சி. படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா போற போக்குல இந்த வேதாந்த கருத்து சொல்லிட்டு போவாங்க. நமக்கு புரியாது, நம்ம பார்த்து சிரிச்சுப்போம். அவ்வளவு ஒரு இளைஞனை பார்த்து ஒரு இளைஞி அவனுடைய தலை வடிவத்தை பார்த்து, தலையினுடைய அந்த முடிய அழகை பார்த்து, அவனுடைய முகபாவத்தை பார்த்து, அவனுடைய உடல் அமைப்பு எல்லாம் பார்த்து, அவன் பழகுகின்ற விதத்தை எல்லாம் பார்த்து அவனிடத்திலே காதல் வயப்படுகிறாள். தன்னுடைய விருப்பத்தை அவனுக்கு தெரியப்படுத்துகிறாள். அப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் தனிமையிலே சிந்திக்கிறார்கள். அப்ப இவன் கேட்கிறான், உனக்கு என் இடத்துல எது ரொம்ப பிடித்தது? என்னுடைய முடி அழகு, தலை முடி அழகு எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அதை கண்டுதான் நான் உன்னிடத்திலே காதல் வயப்பட்டேன். இப்ப அவன் சொல்றான், இந்த முடிதான் உனக்கு அழகு
இல்லையா? இந்த முடி அழகுதான் என்னை உண்மையிலேயே உங்களை பார்த்து என்னை ஈர்த்து கொண்டு வந்தது. ஒருவேளை இந்த காட்சி உண்மை இல்லாமல் இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா? இவளுக்கு உண்மையிலேயே பதற்ற வர ஆரம்பிச்சாச்சு. நீ எதை விரும்புகிறாயோ, எது உனக்கு இப்ப சந்தோஷத்தை கொடுப்பதாக நினைக்கிறாயோ, அந்த பொருளானது இப்பொழுது உண்மை அல்ல தெரிந்தால் நீ விரும்புவாயா? உண்மைதானே, உங்க தலைமுடி அது அழகு ரொம்ப உண்மைதானே, அதுல என்ன உங்களுக்கே சந்தோஷம், அது சந்தேகம்? உங்களை என்னால் இப்படித்தான் பார்க்க விருப்பப்படுகின்றேன், வேறு விதமாக உங்களை நான் பார்க்க விருப்பப்படவில்லை, என்னால் உங்களை இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நீ விரும்புவது இந்த தலைமுடியை தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த விற்கு எடுத்து கையில வைத்து அவனுடைய உண்மையான தன்மை முடி இல்லாதது, அதை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு விற்க வச்சிருந்தாங்க. இப்ப அவள் விரும்பியது விற்கை. இப்போ விரும்பிய பொருள் உண்மை அல்ல, அங்கே இருக்கின்ற பொருள் வேறு. உண்மையிலேயே அந்த பெண் அந்த ஆடவனை விரும்பி இருந்தால் அவனை விரும்பி இருக்க வேண்டும், அவனுடைய உடைமைகளை அல்ல. உடைமைகள் மாறும் தன்மை படைத்தவை, சுபாவம் மாறும் தன்மை படைத்தவை. அப்ப எதுவும் இந்த உலகத்திலே எனக்காக இப்படி இருக்க வேண்டும், இருக்கட்டும், மாறட்டும் என்று நான் எதிர்பார்த்திருந்தால் என்னுடைய சந்தோஷத்தை நான் அவர்களிடத்திலே அடகு வைத்திருக்கிறேன். எது கிடைத்தாலும் அது தெய்வத்தால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஈஸ்வர பிரசாதம். என்னுடைய உயர்வுக்காகத்தான் அதை இறைவன் கொடுத்திருக்கிறார், என்னுடைய நன்மைக்காகத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆகினாலே அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அதுல கொஞ்சம் கூட இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கலாமே, இப்படி வந்திருக்கலாமே, இப்படி ஏன் வராமல் போனது, ஒண்ணும் கிடையாது. எதிர்ச்சாலாப சந்துஷ்டா. இச்சான விருப்பம், எதிர்ச்சா என்றால் எந்த விருப்பத்தையும் வைக்காமல் எது என்னுடைய கர்ம வினைக்கு ஏற்ப வருகிறதோ அது எதிர்ச்சா. நாம் எதேச்சைன்னு சொல்றோம்னா இது இந்த வார்த்தை தான், சமஸ்கிருத வார்த்தை. என்ன எதேச்சையா இருக்குன்னா எதிர்ச்சா என்றால் எது இச்சா, எதிர்ச்சா. எது ஒன்று விருப்பம் வைக்காமல் எனக்கு இது வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பம் இல்லாமல் எது இயல்பாகவே வருகிறதோ எதிர்ச்சையா. லாபகா லாபகா அலாபகா ரெண்டு இருக்கு, விரும்பியவை விரும்பாதவை. எது வந்தாலும் சந்துஷ்டா, சந்தோஷமா. துவந்துவ அதீதா, இருமைகளிலிருந்து கடந்தவனாயிருக்கிறான். விமத்சரா, எந்த கம்ப்ளைண்டும் இல்லை, எந்த புலம்பலும் இல்லை, எந்த பொறாமையும் இல்லை. அப்பேற்பட்டவன் தன்னுடைய சந்தோஷத்தை யாருக்காகவும் இழப்பது இல்லை. எந்த சூழ்நிலைகளிலும் தன்னுடைய சந்தோஷத்தை அவன் இழப்பது கிடையாது. இப்பொழுது போவோம், நாளை காலை வருவோம். இன்னும் அழகான பண்புகள் எல்லாம் பேசப்படுகிறது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.